வரக்கூடாது. ஆனா கடக ராசியில தாங்க உச்சம் குரு. அப்ப குரு பகவான் வந்து உச்சத்த நோக்கி வர்றாருங்க. உங்க ராசிய நோக்கி வர்றாரு. அப்ப குரு பகவான் உச்சத்த நோக்கி வர்றதுனால தாங்க இன்னைக்கு பவுன் விலையெல்லாம் கன்னா பின்னான்னு போகுதுங்க. அதாவது ஒரு நிலைப்பாடே இல்லாம கிட்டத்தட்ட கடகத்துக்கு குரு வரும்போது ரூ. 1,00,000 வந்துர மாட்டேங்குது பவுன். அப்ப அந்த அளவுக்கு குரு உச்சம் பெறும்போது தங்க நகையும் ஏறிற மாட்டேங்குது. ஆபரணமும் ஏறிற மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குதுங்க இப்ப இருக்கிற காலகட்டம். அப்ப இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஒரு ஆண்டு காலங்கள் லாபத்தில் இருந்த குரு இப்ப விரயத்துக்கு போயிட்டார். 12 இப்ப சுப கிரகம் 12க்கு போவது நல்லதுங்க என்ன பொறுத்தளவுக்கு. நிம்மதியான வாழ்க்கைங்க, நிம்மதியான தூக்கங்க. அதாவது சுப விரயங்கள். சுப விரயம்னா ஒரு கோயில் கட்டக்கூடிய கோயிலுக்கு ஒரு நிதி கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு கோயில் வந்து ஒரு ஸ்தாபிக்கக்கூடிய தன்மையும், கோயிலே சொந்தமா கட்டக்கூடிய தன்மையெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோயில் பணி செய்யக்கூடிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் யாருன்னா பாக்கியாதிபதிங்க கடகராசிக்கு 6ஆம் அதிபதிங்க. தன் உழைப்பை கொண்டு அதை வந்து பாக்கியத்தை தேடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க கடகராசி. 4ஆம் இடங்கிறது என்ன தெரியுங்களா? அதாங்க மிகப்பெரிய ஒரு பலம். 4 நல்லா இருக்கணும். எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. 4ஆம் இடம்னா சொத்துங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு, சொந்தங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களோட விரை எதில் தெரியுமா ஏற்படும்? வீடு கட்டுவதன் மூலம் விரை ஏற்படுங்க. சொத்து வாங்குவதன் மூலம் விரை ஏற்படுங்க. சொந்த பந்தத்தை நிகழ்வுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறதுனால விரை ஏற்படுங்க. நீங்களே ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செலவுகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. அப்போ உங்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலியமாக ஒரு சுப நிகழ்வுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் அதாவது 2 வீலர் வச்சுருந்தா இப்போ கார் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சொந்த இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்கு அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துங்க இந்த யோகத்தை கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால் மறக்காமல் இந்த கடகராசிக்காரங்கள் வந்து இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பான ஒரு பலனையும் சிறப்பான ஒரு யோகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நண்பர்களே. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தை வாரி வழங்க போகிறாரு. அதனால் 12ஆம் இடத்துல குரு இருக்கார் என்று யாரும் பயந்து கொள்ள வேண்டாங்க நண்பர்களே. நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும், நல்ல பலனை வழங்கும். குருவோட பார்வை சிறப்பான பார்வையாக இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இந்த 3 இடத்தையும் குருவோட பார்வை சுப நிகழ்வை தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. இந்த குருவினால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது உங்களோட பாக்கியத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அந்த செலவுகளை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றது ஒரு முறைக்கு